வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா புண்ணாக்கரைசல் போட்டுருந்தோம். அது மீதி வச்சுருந்தோம் கொஞ்சம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோட்டத்துக்கு, தக்காளி செடிக்கு, நம்ம வீட்டு காய்களுக்கு, காய்கறிகளுக்கு, கத்திரி செடிக்கு, மிளகாய் செடி, தக்காளி செடி, கத்திரி செடி இருக்குது, மிளகாய் செடி. நம்ம தோட்டத்தில் நல்லா காய் வந்து நாட்டுக்காய் காய் மிளகாய் நடுறதுல சரியாக வரத்துல எல்லாம் வந்து ரோகம், இலை சுருட்டு அது மாதிரி வந்துன்னு இருந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா காய் நல்லா பிடிக்கும், நல்லா இருக்குது இது பயன்படுத்துறதுனால. அதே மாதிரி சப்போட்டா செடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தெளிவாக எவ்வளோ அருமையாக இருக்குது, துளிர் வச்சு நல்லா இருக்குது ரிசல்ட்டு. அதுக்காக தான் இதை பயன்படுத்திக்கின்னு இருக்கிறேன் நான். இதில் வந்து பாருங்கள் மிளகாய் செடியெல்லாம் பாருங்கள் காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்குது. காயெல்லாம் சைஸ் பாருங்கள், ஃபுல்லாக காய் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்காக தான் நான் வச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு மிளகாய். ஏன்னா காயும் பிடிக்கல, செட்டம் பிடிச்சிடும், சுருட்டு இலை சுருட்டு வந்துடும், முடக்கு வந்துடும், எல்லாம் வந்துடும். பாருங்கள் காய் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு வந்து அதனால தான் இந்த ஆயில் பயன்படுத்துறதுனால தான் மிளகா செடி நம்மளுக்கு வந்து நட்டோம். சரி நம்ம வீட்டுக்கு வரைக்கும்னு சொல்லிட்டு தக்காளி செடி இது வெண்டை நட்டு வச்சுருக்குறோம். வெண்டை செடி முளைச்சிருக்குது. வீட்டுக்கு கோயவரை இது வந்து கத்திரி நாற்று விட்டு வச்சுருக்கு, முளைச்சிருக்குது. முளைச்சோன்னா அதாவது வேலூர் முள் கத்திரிக்காய் நட்டு வச்சுருக்குது. இது வந்து உஜாலா காய். பூச்சியெல்லாம் நம்மளுக்கு வந்து எது பூச்சியுமே கிடையாது. ரிசல்ட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது காய். அப்படியே அரிஞ்சு போடுறாங்க வீட்டில். காய் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் போயிட்டுருக்கு. இந்த பேரில் போட்டோம்ல போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு இது வந்து சுத்தமாக ஆர்கானிக்கு தான். நம்ம வந்து கெமிக்கல் எல்லாம் கிடையாது நம்ம வீட்டுக்கு, அதுலேயும் கெமிக்கலும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெமிக்கல் இல்லாமல் சுத்தமாக நம்ம வீட்டுக்கு நோய் இல்லாமல் நம்ம உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். தக்காளி எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சைஸு நல்லா இருக்குது, காய் நல்லா வச்சுருக்கோம். நம்ம விட்டு தக்காளி நம்மளே விட்டு வேறு விதை வாங்கி வச்சுருக்கிறோம். கத்திரி செடி பாருங்கள், கத்திரியில் ஒரே ஒரு பூச்சி தண்டு பூ எதுவுமே கிடையாது, நல்லா காய் பிடிக்குது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது, பூச்சி கிடையாது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும்னாக்கா போதும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் விட்டோம்னாக்கா புண்ணாக்கரைசல், ஆயில் கரைசல், எண்ணெய் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒன்றும் கெமிக்கலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. செடியும் எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு செடி இருந்துட்டால் நல்லா காய் பிடிக்கும். இதெல்லாம் தக்காளி செடி, இதெல்லாம் நம்மளுடைய செட்டு, இது நம்மளுடைய ஊஞ்சல். நம்ம வந்தோம்னா உட்காரத்துக்கு புளி மரத்தில் வந்து காய் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா காய்க்கு இந்த வருஷம், போன வருஷம் கம்மி. இதுதாங்க நம்மளுக்கு வீட்டு தோட்டத்துக்கு வச்சுருக்கிறோம். நம்ம சுரக்காய் போட்டு வச்சுருக்கிறோம், கீரக்கங்காய் போட்டு வச்சுக்கிறோம், பாவக்காய் போட்டு வச்சுக்கிறோம். இதுலேருந்து அவரை செடியிலேருந்து வீழ்ந்த செடி முளைச்சிருக்குது. அதை அப்படியே போட்டோம்னாக்கா வெயிலுக்கு நம்மளுக்கு காய்க்கிறோம். இதே கண்டி கெமிக்கல் பண்ணியிருந்தோம்னாக்கா இந்த அவரைக்காய் செடி வந்து நேரம் வந்து அதுங்க கதை முடிஞ்சு போயிருக்கோம். இந்த ஆயிலெல்லாம் அடிக்குது, செடி இன்னும் கூட வாடாமல் பைத்து போகாமல் நல்லா இப்போ கூட காய் பிடிச்சின்னு இருக்குது. ரிசல்ட் நல்லா இருக்குது. இந்த பாருங்கள் சப்போட்டா செடி எந்த அளவுக்கு துளிர் வச்சு எந்த அளவுக்கு வந்து சைனிங் இலை நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் பயன்படுத்திங்கன்னாக்கா இதை செஞ்சுக்கங்க, நல்லாயிருக்கும். அப்பப்போ ஒன்று நம்ம கொடுத்துக்கினே இருக்கணும். புண்ணாக்கரைசலும் தண்ணி பாருங்கள் இதெல்லாம் பஞ்சு வச்சு எடுத்து போட்டாச்சு, பேரில் எடுத்து காலி பண்ணியாச்சு. இது வந்து பப்பாளி செடிக்கு ஊற்றுறதுக்கோசம் வச்சுருக்குறான். ஒரு பக்கெட்டு மூண்டு ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் ஒரு முறையும் நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு நோய் இல்லாத உணவும்
நச்சு தண்ணி இல்லாத உணவை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியாகவும் நம்மளுக்கு காப்பாற்றிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கெமிக்கல் அதிகமாக போட்டு 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 பயிரே வராமல் ரொம்ப இதுவாக இருக்குது. இயற்கையில் பண்ணோம்னாக்கா வருது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். தெரியாத நான் கூட கொஞ்சம் குழப்பத்தில் தான் நிறைய நாள் போயிருச்சு. இனிமேலுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து செய்வோம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவை போடுறோம். பார்த்து செஞ்சுங்க. இதுதான் நம்மளுடைய வீட்டுக்கு தோட்டம். எல்லாமே இதில் ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய் நட்டு வச்சிருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளுடைய மோட்ரு டபுள்டு மோட்ரு, தண்ணி தான் கிணறு, பழைய கிணறு. அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதில் தான் குடிக்கிற தண்ணி எடுத்துன்னு போயிருந்தாங்க. இந்த காலகட்டம் மாறி போச்சு. அன்றைக்கி வந்து பக்கத்தில் ஃபுல்லாகவே நல்லா இதெல்லாம் பாசல் இருந்தது. அப்போ வந்து கவலை தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது கவலை இந்த பக்கம், அது அந்த பக்கம் இருந்தது கவலை மடப்பு. அது வந்து மொத்தம் செறிஞ்சு வீழ்ந்து போச்சு காலை போகிற போக்கில். புளி மரம் நல்லா காய்ப்பு காய்ச்சிருக்கு. அதனுடைய சாற்று மோட்ரு நம்மளுடைய உட்கார வேண்டிய ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் காற்றார உட்காரணும்னா நம்ம ஊஞ்சல் கட்டி வச்சுருக்கிறோம். புளிய மரத்தில் தான் கவுரு போட்டு இதில் உட்காந்து கொஞ்ச நேரம் காற்றார உட்காந்துருவோம். வேலை செஞ்சோம்னாக்கா கொஞ்சம் அலுப்பு இல்லாமல் உட்காந்துக்கலாம். சரி, பாஞ்சிருச்சு மோட்டர் நிச்சல்.